ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியை பொறுத்தவரையில ரைட் மொத்தம் 23 டாபிக்ஸ் படிச்சீங்கன்னா போதும். அதுல சோசியல் ரிஃபார்ம் அசோசியேஷன் மூவ்மெண்ட் செப்பரேட்டா படிக்கணும். யூரோப்பியன் அடுத்து கொஞ்சம் பொறுத்து கேளுங்க. யூரோப்பியன் அரைவல் வந்து படிக்கணும். தென் வந்து பாத்தீங்கன்னா 1857 ரிவோல்ட், ட்ரைபல் ரிவோல்ட், பேஷன் ரிவோல்ட் செப்பரேட்டா படிக்கணும். தென் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸையும் செப்பரேட்டா வந்து படிப்போம். அடுத்து 1985ல இருந்து 1947 வரைக்கும் ஃப்ரீடம் ஆஃப் இந்தியா சார்ந்த விஷயங்கள் வந்து படிப்போம். பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த பொருளாதாரம் சார்ந்த, எஜுகேஷன் சார்ந்த முக்கியமான ரிஃபார்ம் சார்ந்த விஷயங்கள், எஜுகேஷன், இம்பார்ட்டன்ட் கமிஷன், லேண்ட் ரிஃபார்ம், அதெல்லாம் வந்து மெயினா வந்து படிப்போம். இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி சார்ந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரைட். ஸோ இதுல உமன்ஸ் பெர்சனாலிட்டி வந்து படிப்போம். ஜென்ரல் ரிலேட்டட் காந்தி, அம்பேத்கர், நேரு போன்ற பெர்சனாலிட்டிஸும் வந்து படிப்போம். தென் வைஸ்ராய்ஸ் அவங்க கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ், நியூஸ் பேப்பர் ஆத்தர்ஸ், சோசியலிசம், கம்யூனிசம் ரிலேட்டடான கான்செப்ட், அது ரிலேட்டடான பெர்சன்ஸ் வந்து பார்ப்போம். மொத்தமே இவ்வளவுதான் படிச்சா போதும். ரொம்ப கம்மியா படிச்சீங்கன்னா போதும். அசால்ட்டா அந்த தேர்வை பொறுத்தவரையில பாஸ் ஆகலாம். ரைட். ஸோ இப்போ லைப்ரரி எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா பாம்பே பிளேக் நோயை சார்ந்த ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ இப்போ பாம்பே பிளேக் நோய் சார்ந்த விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எங்க நடக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கிட்டீங்க. தம்பி ஒரு ப்ரூ பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறா, 2 பாக்கெட்டு. ஓகே. ஸோ 2 5 ரூபா பாக்கெட். ஸோ பாம்பே பிளேக் நோய் இருக்கு இல்லையா, அப்போ நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், நேரா இந்தியன் மேப் வந்து போய்க்கணும். ரைட். ஸோ நான் வந்து இந்தியன் மேப்பு நான் உங்களை வந்து பார்க்க சொல்லியிருக்கேன். ரைட்டா. அப்போ பாம்பே அப்படிங்கிறது எங்க இருக்கு, அது வந்து என்ன பண்ணிக்கணும், கரெக்டா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு மேப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். மேப் வச்சு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா என்டையர் கண்டென்ட்டையும் நீங்க வந்து படிக்கணும். ரைட். அப்போ பாம்பே பிளேக் நோய் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ பாம்பே அப்படிங்கிறது எங்க இருக்கு, எங்க வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து இருக்கு. மகாராஷ்டிராவில் இந்த லொகேஷன் தான் பாம்பே வந்து இருக்கு. ஸோ இங்க தான் ஜவஹர்லால் நேரு போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு போர்ட் வந்து இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ பாம்பே பிளேக் நோய் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல எப்பெல்லாம் வறட்சி நிறுவிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து படிக்கணும். ரைட். ஸோ பாம்பே பிளேக் நோய் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1896ல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அர்பனைசேஷன். இப்போ பாம்பே வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய லெவல்ல வந்து டெவலப் ஆயிருக்கும். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பீப்புளோட டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகரிச்சிடும். ஸோ இந்த மாதிரி அதிகரிச்சிடும். அங்க இருக்கக்கூடிய சுகாதாரமின்மை போன்ற விஷயத்தினால பாம்பே பிளேக் நோய் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா பரவ ஆரம்பிக்கும். ரைட். ஸோ அப்போ புபோனிக் பிளேக் தொற்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்போ இப்போ வந்து கொரோனா இப்போ ரீசெண்டாக வந்து நடக்குதுன்னா அப்போ அது ரிலேட்டடா பிரிட்டிஷ் காலத்துல என்னென்னலாம் வந்து நடந்திருக்கோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ அப்போ எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் 1896ல உங்களுக்கு பிளேக் நோய் பற்றி என்ன பண்ணாங்க அப்படின்னா அறிவிச்சாங்க. அப்போ 1896ல உங்களுக்கு இந்தியாவோட மாகாணங்கள்ல இப்போ பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்றான்னா அவன் வந்து 3 லொகேஷன்ல அவனுடைய அதிகாரத்தை முக்கியமா வந்து செலுத்திருப்பான். அந்த லொகேஷனையும் என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம்? ஸோ ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால், இந்த பெங்கால் ப்ராவின்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க மும்பை ப்ராவின்ஸ், அதுக்கப்புறம் சென்னை ப்ராவின்ஸ். ஸோ இந்த 3 இடத்த வச்சுக்கிட்டு தான் அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான், என்டையர் நிர்வாகத்தையும் வந்து மெயினா வந்து பண்ணியிருப்பான். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிரிட்டிஷ்காரனுடைய முக்கியமான நிர்வாகம் சார்ந்தது இந்த நான் கொடுத்துட்றேன்டா பாலுகம் நிர்வாகம் சார்ந்தது இது எல்லாத்தையும் நீங்க வந்து படிச்சுக்கணும். இதே மாதிரி 1896ல இந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 1896ல யாரு வந்து வைஸ்ராயா இருந்தா, அவங்களுடைய பங்களிப்பு என்ன போன்ற விஷயங்களையும் என்ன பண்ணணும், மெயினா வந்து படிக்கணும். அப்போ படிக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி மல்டிபிள் லெவல்ல மல்டிபிள் ஆங்கிள் வந்து படிச்சீங்க அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும், ஈஸியா வந்து கிராக் பண்ண முடியும். அப்போ 1896ல யாரு வந்து வைஸ்ராயா இருந்தா? ஸோ பிரிட்டிஷ்காரங்க ஃபர்ஸ்ட் வந்து வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு இருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாறுவாங்க வில்லியம் பெண்டிங் பிறகு. ஓகே. அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா,
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஸ்ராய், இந்த மாதிரி அந்த ஆர்டர்ஸ் வந்து இருக்கும். நீங்க அந்த ஆர்டர்ஸை என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், அது வந்து பாத்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1772 டு 85 வரைக்கும் வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஏன்னா பெங்கால தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிப்பாங்க. பெங்கால் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பிரிட்டிஷ்காரன் வந்து ஒவ்வொரு ஏரியாவை ஆக்குபை பண்ணது வைப்பான். அப்போ வாரன் ஹேஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்ட் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து மாறும். பெங்கால் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து மாறும். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வெஸ்ட் பெங்காலுடைய இதுல இருந்து என்ன பண்ணிருப்பாரு, கவர்னர் ஜெனரலா இந்தியாவை வந்து மாறி இருப்பாரு. அடுத்து 1857 ரிவோல்ட் வந்து வரும். ரிவோல்ட் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் என்ன ஆகும் அப்படின்னா வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து மாறும், வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாரன் ஹேஸ்டிங், ரைட். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாரன் ஹேஸ்டிங், தென் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வில்லியம் பெண்டிங் பிரபு, வைஸ்ராய் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கானிங் பிரபு. இது இம்பார்ட்டன்ட் வைஸ்ராய் சார்ந்த விஷயத்துல என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்ப 1896ல உங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிளேக் நோய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்குது. அப்போ இல்ஜின் 2 அப்படிங்கக்கூடிய லார்ட் இல்ஜின் 2 அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஓகே வைஸ்ராயா வந்திருப்பாரு 1894ல இருந்து 1909ல 1894ல இருந்து 1909ல. ஸோ அப்போ இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா வந்து சாந்தால் கிளர்ச்சி அப்படிங்கக்கூடிய கிளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா 1899ல வந்து நடக்கும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சியும் 1899ல வந்து நடக்கும். ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 1856ல உங்களுக்கு வந்து பிளேக் நோய் வந்து பரவுது. ஸோ இதே மாதிரி ஒரு கமிட்டியை இவர் வந்து அமைச்சிருப்பார், ரைட். ஸோ இந்த கமிட்டியை வந்து அமைச்சிருப்பாரு. ஃபெமைன் வறட்சியை ஆய்வு பண்றதுக்காக ஒரு கமிட்டி வந்து வந்திருப்பாரு. லாயல் LYALL கமிட்டி அப்படிங்கக்கூடிய கமிட்டி ஃபெமைனுக்காக வந்து உருவாக்கியிருப்பார், ரைட். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினான முக்கியம். ஸோ பாம்பேல பிளேக் நோய் வந்து பரவும் பொழுது யார் வைஸ்ராயா இருந்தான்னா லார்ட் இல்ஜின் 2 1894 to 1909. இது புரியுதா? யார் என்ன டவுட் கேட்டீங்க சொல்லுங்க சார். இப்போ வீக்லி வந்து 6 டேஸ் படிக்கிறோம், மண்டே டு சாட்டர்டே வரைக்கும். புரியல, கொஞ்சம் தெளிவா பேசுங்க சார். வீக்லி மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் படிக்கிறோம் சார், டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டா. ஓகேங்களா? நீ வேற இந்த क्वेश्चन சம்பந்தமா கேளுங்க, வேற டவுட் ஃபைனலா கேளுங்க. சரி, ஓகே சார். ஸ்டார்டிங்ல அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த क्वेश्चन. சோ இது இம்பார்ட்டன்ட் அசோசியேஷன்ஸ் ரிலேட்டடா வந்து क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க, ரைட். சோ இம்பார்ட்டன்ட் அசோசியேஷன் ரிலேட்டடான क्वेश्चन என்ன இருக்கு, அசோசியேஷன்ஸ் அப்படிங்கக்கூடியது கீழே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அசோசியேஷன் ரிலேட்டடா உங்களுக்கு யூபிஎஸ்சிலையும் கேட்பாங்க, டிஎன்பிசிலையும் வந்து கேட்பாங்க. நான் இங்க யூபிஎஸ்சி புத்தகத்திலே வந்து அக்யூரேட்டா வந்து பிரிச்சிருப்பேன். பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன், அகமதாபாத் டெக்ஸ்ட் லேபர் அசோசியேஷன், இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஎன்பிசிலையும் அதே ஃபார்மேட்ல வந்து கேட்பாங்க, ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு HSRA அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அமைப்பு. ஸோ இந்த அமைப்பை பத்தி வந்து கேட்டீங்கன்னா அடிக்கடி எக்ஸாம்ல வந்து கேட்கக்கூடிய ஒரு இது, ரைட். ஹிந்து சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு, ரைட். இந்துஸ்தான் குடியரசு கட்சி மறுசீரமைப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பை பொறுத்தவரையில எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா 1928ல உருவாக்குறாங்க. 1928ல உங்களுக்கு வந்து மெயினா வந்து உருவாக்குறாங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட். ஸோ இதுல அதுக்கு முன்னாடி 1924ல ஓகே இது வந்து உருவாக்கி இருக்கும், ரைட்டா. ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் ஆர்மி, ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் ஆர்மி, ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன், ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் ஆர்மி, ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன். இந்த ரெண்டும் தான் சேர்ந்துதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு வந்து மாறும், ரைட்டா. ஸோ அப்போ இது ரிலேட்டடான விஷயங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு அமைப்பு அப்படிங்கக்கூடிய அமைப்பு,
உருவாக்குறாங்க. ஓகே, ஸோ என்ன மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, பிரிட்டிஷ்காரங்களை இந்தியாவுக்கு அகற்றணும், இந்தியாவை ஒரு இண்டிபெண்டன்ஸா அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா இது வந்து உருவாகுது. ஸோ இதுல மெயினா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. யாரு? பகத்சிங், ஓகே, சுக்குதேவ், தபார், சிவராம், சுக்குதேவ், சிவராம் ராஜ்குரு, பகத்சிங், சுக்குதேவ் தபார், சிவராம் ராஜ்குரு, சந்திரசேகர ஆசாத். ஸோ இந்த பெர்சனாலிட்டிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது. ஸோ இவங்க கூட ராம் பிரசாத் விஷாமில் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த இதுல யார் வந்து தொடர்புடையவர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. பகத்சிங், சுக்குதேவ், சிவராம், ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராம் பிரசாத், ரைட்டா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்கெல்லாம் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன்ல முக்கியமான நபர்கள், இதை வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, கிவ் மீ பிளட், ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படிங்கக்கூடிய கொஸ்டின், ரைட்? ஸோ உங்களுக்கு சுபாஷ் சந்திர போஸ் சார்ந்த விஷயங்களும் என்ன பண்ணுவாங்க, தேர்வுல கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ ரீசெண்டா பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ், அப்துல் கலாம் ஆசாத், இந்த மாதிரி பர்சனாலிட்டியை பத்தின கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா ஏராளமான கேள்விகள் வந்து வந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை பக்காவா நீங்க என்ன பண்ணிக்கணும்னா தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ அப்போ உங்களுக்கு மாடர்ன் இந்தியாவை பொறுத்தவரையில, ரைட், ஸோ ஒரு சில பெர்சனாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த பெர்சனாலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதுமானது, ரைட்? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது யார் சொன்னா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, இப்போ ரீசெண்டா அடிக்கடி வந்து கேட்குறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், ஸோ இது ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த புத்தகத்துல இப்போ சரோஜினி நாயுடு, அன்னிபேஷன் அம்மையார், ரைட், இவங்கெல்லாம் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், ஓகே, ஸோ அவங்களுடைய சிறப்பு பேர்கள், ஸ்டேட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, பக்காவா நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து உண்டு, ரைட்? ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி அண்ட் கிருபாலினி அப்படிங்கக்கூடிய பெர்சனாலிட்டி. அப்போ இந்த ரெண்டு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா, ரைட், ஸோ ரெண்டு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் சுபாஷ் சந்திர போஸ் சார்ந்த விஷயங்கள், ஓகே. சுபாஷ் சந்திர போஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ சிஆர் தாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்திய விடுதலை போராட்டத்துல மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்கெடுத்திருப்பாரு, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, 1921ல ரைட்டா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்ஸ் வந்து தெரியும், நம்ம யூகேவை தனித்தனியா வந்து உடைச்சிருப்போம், ரைட்டா? ஸோ வேல்ஸ் தீவு வந்து இந்த சைடு வந்து இருக்கும், மேப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து தெரியும். அந்த வேல்ஸோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இளவரசர் வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தாவுக்கு வந்திருப்பார் 1921ல. மேப், வேர்ல்டு மேப் வச்சு உங்களுக்கு சொல்றேன், ரைட்? ஸோ வேல்ஸோட இளவரசர். ஸோ எல்லாமே நீங்க மேப் ஓரியன்டா, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், மேப் ஓரியன்டாவே வந்து படிங்க. அப்பதான் அந்த பாடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா வந்து இருக்கும், ரைட்? ஸோ திரும்பவும் சொல்லக்கூடியது பள்ளி புத்தகம், ரைட், ஸ்டாண்டர்ட் புத்தகம், நியூஸ் பேப்பர், இதுதான் வந்து முக்கியமானது. ஸோ இந்த இடத்துல வேல்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அயர்லாந்து அண்ட் வேல்ஸ். ஸோ இங்க இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இளவரசர் இங்க இருக்கக்கூடிய கொல்கத்தாவுக்கு வந்து வருவார், ரைட்? எப்போ 1921ல வந்து வருவாரு. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருப்பார். இதே மாதிரி சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்து வருகை தரும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருப்பாரு, ஓகேவா?
ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு சுபாஷ் சந்திர போஸ் வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் காங்கிரஸ் வந்து இருக்கு, இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் மாதிரி பெங்கால் காங்கிரஸ் வந்து இருக்கு. இந்த பெங்கால் காங்கிரஸோட செக்ரட்டரி செயலாளராகவும் வந்து இருந்திருக்காரு. தென் வந்து பாத்தீங்கன்னா அதோட பிரசிடென்ட் தலைவராகவும் வந்து இருந்திருக்காரு. புரியுதா? அப்போ இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணிக்கணும், பக்காவா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் இரண்டாம் உலகப் போர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜப்பான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரண அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓகே தைபாய் இன் ஃபோர்மோசா அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு வந்து போவார். ரைட்டா? ஸோ அப்போ நீங்க அதோட லொக்கேஷனும் மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். இந்தியன் ஆர்மி எங்க ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த விஷயத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, மெயினா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்? ஸோ அப்போ கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பரந்த விஷயங்களை தழுவி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து படிச்சுக்கணும். ஓகே, அப்போ தாய்வான்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிட்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்மோசா அப்படிங்கக்கூடிய ஒரு சிட்டிக்கு யார் போறா, உங்களுக்கு ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு பிறகு சுபாஷ் சந்திர போஸ் வந்து பாத்தீங்கன்னா போறாரு. ரைட்டா? ஸோ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெய் ஹிந்த் அப்படிங்கக்கூடிய முழக்கம், ஒவ்வொரு முழக்கத்தையும் யார் யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஜெய் ஹிந்த் அப்படிங்கக்கூடிய முழக்கம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ணது. ஸோ அதே மாதிரி இந்தியன் ஆர்மி உருவாக்கணும் அப்படிங்கிறத முதல்ல அந்த எண்ணத்தை வந்து தோற்றுவிட்ட வந்து பாத்தீங்கன்னா மோகன் சிங் அப்படிங்கிறவர். மோகன் சிங் அப்படிங்கக்கூடிய பர்சன். ஓகே, ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி இந்தியன் ஆர்மி முதலா எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னா ஜப்பான்ல தொடங்கப்பட்டது. ஓகே, ஜப்பான்ல தொடங்கப்பட்டது தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மியோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரங்கூன். ஸோ ரங்கூன் அண்ட் சிங்கப்பூர் இந்த ரெண்டு இடங்கள்ல என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா மெயினா தலைமையகம் வந்து இந்தியன் ஆர்மிக்கு வந்து வச்சிருப்பாரு. அப்ப ரங்கூன் அப்படிங்கிறது இங்க வேர்ல்டு மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். ரைட்டா? ஸோ மியான்மர் நார்த் ஈஸ்ட் இந்தியா வந்து இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த பகுதியில் வந்துருக்கும். ரங்கூன் அப்படிங்கிறது இந்த இடத்துல, மியான்மர் இந்த இடத்துல வந்து வரும். ஓகே, அடுத்து சிங்கப்பூர் இந்த இடத்துல வந்து வரும். ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு இடத்துல ஜப்பான் இங்க இருக்கு. நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் லிங்க் பண்ணி வந்து படிக்கணும். ரைட்டா? ஜப்பான்ல என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்மி வந்து உருவாக்கியிருக்கோம். அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் இதோட ஹெட் குவார்டர்ஸா ரங்கூன் அண்ட் சிங்கப்பூர் வந்து இது பண்ணியிருப்பாரு. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஃபார்வர்ட் பிளாக் 1939ல சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக்கை தொடங்கியிருப்பாரு. உங்களுக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தலைவராக இருந்து அந்த பிரச்சனைகள் வந்து வரும், அது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபார்வர்ட் பிளாக்கை உருவாக்குனது சுபாஷ் சந்திர போஸ். இப்போ இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல என்ன பண்ணிக்கணும், மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, முன்னாடி வந்து ஐசிஎஸ் எக்ஸாம்னு சொல்லுவோம். ரைட்டா? சிவில் சர்வீஸ் எக்ஸாமு. ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிஃபை ஆயிருப்பாரு. இதே மாதிரி 1938 and 39ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடண்டா வந்து இது பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ இவருக்கு சிஆர் தாஸ் பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ சுபாஷ் சந்திர போஸோட இறப்பு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய விவாதம் ஆகிக்கிட்டே வந்திருக்கு. ஸோ அதுக்கு நிறைய கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்துட்டு இருப்பாங்க, குழுக்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுல ஒரு முக்கியமான குழு தான் கோஸ்லா குழு. ஸோ இந்த கோஸ்லா குழு சுபாஷ் சந்திர போஸ் இறப்பை வந்து இது பண்றதுக்காக மெயினா அது பண்றாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள், இதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஃபார்வர்ட் பிளாக் வந்து தொடங்குறாரு. ஓகே, ஸோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா காபுல் தெரியும் இல்லையா, பாகிஸ்தான்ல.
இந்த காபூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடந்தே வந்து போயிருப்பாரு. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஸோ இதே மாதிரி ஜப்பான் பிரதமர் ஜொடோஜா அப்படிங்கிறவர், ஓகே, ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் ஜொடோஜோ அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து அழைச்சிருப்பார் சுபாஷ் சந்திர போஸ். ஓகே. ஸோ இதே மாதிரி பெர்லின், உங்களுக்கு வந்து தெரியும் யூரோப் கண்ட்ரி பெர்லின்ல வந்து பாத்தீங்கன்னா ரிபன் ட்ராப் அப்படிங்கிறவரை இவரை வந்து அங்க ஜெர்மனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரை வந்து வரவேற்றிருப்பாரு. ரைட். அப்போ ஜெர்மனி, ஜப்பான், சிங்கப்பூர் இந்த மாதிரி முக்கியமான நாடுகளுக்கு மெயினா வந்து போயிருப்பாரு. ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1939ல ஃபார்வர்ட் பிளாக் வந்து உருவாக்கியிருப்பாரு. இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ட் லீக் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்தியன் இண்டிபெண்டன்ட் லீக் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பை, ரைட்டா, ஓகே, ஸோ இந்த அமைப்பை சிங்கப்பூர்ல வச்சு, ரைட், ஸோ இந்திய இண்டிபெண்டன்ட் அமைப்பு அப்படிங்கக்கூடிய இந்தியன் விடுதலை கழகம் அப்படிங்கக்கூடிய இந்தியன் இண்டிபெண்டன்ட் லீக்னு ஒரு அமைப்பு. இந்த அமைப்போட தலைமை பதவியை சிங்கப்பூர்ல வச்சு சுபாஷ் சந்திர போஸ்க்கு ஒருத்தர் வந்து கொடுத்திருப்பாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜ் பெஹாரி போஸ் அப்படிங்கக்கூடிய பெர்சன். ரைட்டா, இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதே மாதிரி கல்கத்தா மேயராகவும் வந்து இருந்திருப்பாரு. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாருன்னா சிஆர் தாஸ் வந்து பண்ணியிருப்பாரு. ஓகே. அப்போ சுபாஷ் சந்திர போஸோட அரசியல் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா சிஆர் தாஸ். காந்தியோட அரசியல் குரு கோகலே. இவர் காமராஜரோட அரசியல் குரு யாரு? யார் சொல்லுங்க பார்ப்போம். காமராஜருடைய அரசியல் ஓகே, சத்யமூர்த்தி. வெரி குட். ஓகே. இந்தியா ஒரு யாத்திரை அப்படிங்கக்கூடிய சுயசரிதை, இந்தியன் பில்கிரீம் அப்படிங்கக்கூடிய ஆட்டோகிராஃபி யாரோடைய இதுன்னு வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய. ரைட்டா. ஸோ அப்போ நீங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ இம்பார்ட்டன்ட் விஷயங்களை என்ன பண்ணிக்கணும், பக்காவா தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கக்கூடாது. இதுக்கு பின்னாடி மல்டிபிள் லெவல்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி சிசிர் குமார் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர். ஸோ இவரு அமிர்த பஷார் பத்திரிகா அப்படிங்கக்கூடிய பத்திரிகைய அமிர்த பஷார் பத்திரிகா அப்படிங்கக்கூடிய பத்திரிகையை என்ன பண்ணியிருப்பாரு, தொடங்கியிருப்பாரு. ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கணும், மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் லீக் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் வந்து பாத்தீங்கன்னா சிசிர் குமார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ணியிருப்பாரு. ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அமீர் பஷர் பத்திரிகா பெங்கால் ஓகே பத்திரிகை 1868ல என்ன பண்ணியிருப்பாங்க, 1868ல அமீர் பஷார் பத்திரிகைய சிசிகுமார் வந்து தொடங்கியிருப்பாரு. இந்தியன் லீக்க 1875ல தொடங்கியிருப்பாரு. ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் லீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, இது இந்தியன் லீக் 1875ல தொடங்கியிருப்பாரு. ஓகே. ஸோ இதே மாதிரி இந்தியன் லீக் அப்படிங்கிறது நிறைய நேம்ல வந்து வரும். அதை நீங்க என்ன பண்ணிக்கணும், அடிக்கடி வந்து பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ கிருபாலினி அப்படிங்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. ரைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இவங்க யூபி உத்தரப்பிரதேஷ் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டரா வந்து இருப்பாங்க. ரைட். ஸோ சுசேதா கிருபாலினி இந்தியாவோட யூபியோட முதல் உமன் பிரசிடென்ட், யூபியோட முதல் பெண் பிரசிடென்ட். ஓகே. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். இவர் ஒரு டாக்டரும் கூட, அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்டா,
ஸோ குவிக் இந்தியா மூமெண்ட்ல இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானதாக வந்திருக்கும். ஓகே, நவகாளி யாத்திரா, நவகாளி யாத்திராவிலும் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, வந்தே மாதரம் பாடல் இருக்கு இல்லையா, அதை 1947 ஆகஸ்ட் 15 நம்ம ஜெனரல் அசம்பிளி, நம்ம அரசியலமைப்பு சபையை வந்திருக்கு இல்லையா, அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பாடியிருப்பாங்க. ரைட். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், இந்த உமன் பெர்சனாலிட்டின்னு சொன்னேன், இந்த கிருபாலினி அம்மையாரா வந்திருக்கட்டும், சரோஜினி நாயுடா வந்திருக்கட்டும், அன்னி பெசன்ட் அம்மையாரா வந்திருக்கட்டும், இவங்களை பற்றி என்ன பண்ணணும், A to Z நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக வந்து படிக்கணும். ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. அப்போ குரூப் 1, குரூப் 2ல கேட்க மாட்டாங்க, வாய்ப்பு கம்மி தான். ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தால் மட்டும் தான் வந்து கேட்பாங்க. ரைட். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மெயினாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இதே மாதிரி இவங்க உமன் விங் காங்கிரஸ் அப்படிங்கிறத 1940 தொடங்கியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி இவங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பராகவும், நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மெம்பராகவும் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ வந்தே மாதரம் பாடல என்ன பண்ணியிருப்பாங்க, ஆகஸ்ட் மாதம் 1947 மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க ரிலேட்டடான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து தொடங்கியிருப்பாங்க. கிஷான்னா விவசாயம், கிஷான் மஜ்தூர் பிரச்சா பார்ட்டி, கிசான் மஜ்தூர் பெஷார் பார்ட்டி அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க, மெயினாக வந்து தொடங்கியிருப்பாங்க. ரைட்டா. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ யூபியில் இப்போ யாரா இருக்கா, சீஃப் மினிஸ்டரா யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு இந்தியாவில் 6 இடங்கள்ல என்ன இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு, சட்ட மேலவை இருக்கு. ஸோ கடந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யோகி ஆதித்யநாத் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்து அதாவது சட்ட மேலவையில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரைட்டா. ஸோ இந்த முறை சட்டமன்றத்திலிருந்து, சட்டமன்ற பேரவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. போன முறை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர் தான். இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இந்தியாவில் பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 16.50% லெவலுக்கு பாப்புலேஷன் ஸ்டேட்டு இருக்கு. ஸோ ஏரியா வைஸு, பாப்புலேஷன் வைஸு டாப் ஸ்டேட்டு ப்ளஸ் ஏரியா வைஸு 4th ஸ்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ லக்னோ இதோட கேபிட்டலாக வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் எல்லாரும் புரியுதா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் கீழே காந்தி இர்வின் ஒப்பந்தம். ரைட்டா. இது ஹிஸ்டரி ஓரியன்டான மிக முக்கியமான விஷயம், காந்தி இர்வின் ஒப்பந்தம். ஸோ இந்த ஒப்பந்தம் 5 மார்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்ச் 1931 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் போடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய காந்திக்கும் அடுத்து பிரிட்டிஷ்காரனான வைஸ்ராய் இர்வின் பிரபு வந்து இருக்கார் இல்லையா, லார்டு இர்வினுக்கும் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் வந்து நடக்குது. அப்போ லார்டு இர்வின் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அவர் சார்ந்த விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அவர் எப்போ வந்து ஆட்சி பண்றாரு அப்படின்னா 1926 1931 வரைக்கும். ரைட். ஸோ இவருடைய காலத்துல தான் ரைட் 1928 சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்து வருகை தரும். 1928 சைமன், ஃபேஸ்புக்ல மட்டும் யாராவது வீடியோ போதான்னு பார்த்து சொல்லுங்களேன். 1928 சைமன் கமிஷன் வருகை தரும். ஸோ அதுக்கு முன்னாடி 1927 பட்லர் கமிஷன், ஸோ 27 பட்லர் கமிஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு கமிஷனை அறிவிச்சிருப்பாரு. ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி டிக்ளரேஷன்ஸ் 1929 தீபாவளி டிக்ளரேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, லார்டு இர்வின் வந்து இது பண்ணியிருப்பாரு. ஸோ இவருடைய காலகட்டத்தில் தான் 1928 ஆல் இந்தியா யூத் காங்கிரஸ், ஆல் இந்தியா யூத் காங்கிரஸ் இவருடைய டயத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ரைட். ஸோ இதெல்லாம் ஃபேஸ்புக்ல. ஓகே. ஸோ அடுத்து 1928 நேரு ரிப்போர்ட் இவர் இர்வின் காலத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கும். ரைட்.
ஸோ அதே மாதிரி 1929 உங்களுக்கு லாகூர் காங்கிரஸ் மாநாடு வந்து நடக்கும். இதுல தான் பூர்ண ஸ்வராஜ் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க 1929. 1930 வந்து பாத்தீங்கன்னா முதல் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சிவில் டிசோபிடன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1930 ஸோ இவருடைய காலகட்டத்தில், இர்வின் காலகட்டத்தில் நடந்திருக்கும். அடுத்து இர்வின் ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா 5th மார்ச் இவருடைய காலகட்டத்தில் நடந்திருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி சாரதா ஆக்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆக்ட். ஓகே, சாரதா ஆக்ட் அப்படிங்கிறது, அதாவது மேரேஜ் ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு 18 வயதும் பெண்களுக்கு 14 வயதும் அப்படிங்கிறத சாரதா ஆக்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இவருடைய காலகட்டத்தில் தான் நிறைவேற்றப்பட்டது. ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களும் ஓகே, இதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா லீக் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் வந்து உருவாக்குவாங்க. அதுவும் இவருடைய காலகட்டத்தில் தான். அப்போ இர்வின் காலத்துல முக்கியமா நடந்த நிகழ்வுகளை வந்து பார்த்துக்கணும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 5th மார்ச் காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து நடக்குது, ரைட்? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ரைட்டா? ஸோ இந்த இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தண்டி யாத்திரை வந்து நடக்கும், ரைட்டா? தண்டி மார்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே 12 மார்ச் 1930 வந்து நடக்கும், ரைட்டா? ஸோ இந்த விஷயத்த என்ன பண்ணிக்கணும், பக்காவா வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ காந்திக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இர்வினுக்கும் இடையில என்ன ஒப்பந்தம் வந்து நடக்குது அப்படின்னா இந்த இர்வின் ஒப்பந்தம் வந்து நடக்குது. ஓகே, இந்த ஒப்பந்தத்தோட மறுபேரை வந்து பாத்தீங்கன்னா டில்லி, ஓகே, டில்லி அப்பளம் மாதிரி டில்லி ஒப்பந்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போடுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமரச பேச்சு மாதிரி. ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் டிசோபிடன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, சட்ட மறுப்பு இயக்கம். ஓகே, இந்த ஒப்பந்தத்து மூலமா சட்ட மறுப்பு இயக்கத்தை கைவிடணும். இதே மாதிரி வட்டமேஜை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா யாரெல்லாம் இந்த சட்ட மறுப்பு இயக்கத்துல கைதிகள் யாரெல்லாம் கைது பண்ணியிருக்காங்களோ அவங்கள விடுதலை செய்யணும், அப்படிங்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, சால்ட் டாக்ஸை என்ன பண்ணணும், வித்ரா பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்தியர்கள் நம்ம வந்து சால்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கள்ளுக்கடை வந்து இருக்கு இல்லையா, கள்ளுக்கடைக்கு ஓகே, இதே மாதிரி வெளிநாட்டு துணிக்கடை, வெளிநாட்டு டெக்ஸ்டைலு, ஸோ யாராவது ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு வந்து மறியல் வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்கும் பெர்மிஷன் வந்து இது பண்றாங்க. ஓகே, இதே மாதிரி சத்தியாகிரகிகள் நம்ம வந்து சட்ட மறுப்பு இயக்கத்துலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சொத்துக்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிடுங்கியிருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க, அதையும் திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பேச்சுவார்த்தையோட முக்கியமானது. ஸோ இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, முக்கியமா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய கைது பண்ண முக்கியமான நபர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். தென் காந்தி வந்து பாத்தீங்கன்னா 2வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவார், ரைட்டா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு, காந்தி இர்வின் ஒப்பந்தம். ஸோ நீங்க சென்னையில எக்மோர் பக்கத்துல காந்தி இர்வின் ரோடு வந்து இருக்கும், அதையும் நீங்க வந்து பார்க்கலாம், ரைட்? ஸோ அடுத்து வந்து பாருங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு ஈவெண்ட் சார்ந்த விஷயங்கள், ரைட்? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிரான் சத்தியாகிரகம். ஸோ இது வந்து காந்தியோட ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நீங்க வந்து பக்காவா வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ சாம்பிரான் அகெயின் இந்தியா மேப்புக்கு போறோம், ரைட்டா? ஸோ கேதா சத்தியாகிரகா, சாம்பிரான் சத்தியாகிரகா இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க பீகார்ல இந்த லொகேஷன்ல தான் சாம்பிரான் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு, ரைட்? ஸோ இந்த ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பிரான் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல, தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேதா அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல. ஸோ 2 இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சத்தியாகிரகா வந்து மெயினா வந்து நடக்குது, ரைட்டா? ஸோ இதுல வரிகொடா போராட்டம், இந்த சாம்பிரான் சத்தியாகிரகா வந்து என்ன சொல்லுவோம்னா வரிகொடா
போராட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, வரிகடா போராட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இப்போ சாம்ரான் சத்தியாகிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க விவசாயிகள் வந்து இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்லெஸ் லேபர், ரைட், நிலமற்ற புவர் ஏழை விவசாயிகள். இந்த விவசாயிகள்கிட்ட பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்றான்னா அவுரி செடி அப்படிங்கக்கூடிய ஒரு செடி. ஸோ இந்த அவுரி செடி அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நீளம் சட்டை வெள்ளச்சட்டையை வந்து பண்ணி அந்த காலத்துல வந்து இப்பதான் நீளம் முக்குறது அதெல்லாம் வந்து கிடையாது. ஓகே, ஸோ நீளம் முக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க இல்லையா, அது அந்த இதோட கலருக்கு, ரைட். ஸோ அந்த கலருக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது பண்ணுவாங்க. ஸோ அந்த பயிர் செடிகளை என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிகோ பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். ஸோ விவசாயிகளுக்குன்னு அவங்க வந்து அவங்க உணவுக்காக உற்பத்தி பண்ணணும், இதெல்லாம் வந்து பண்ணணும். ஆனா பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவான்னா நீ வந்து இந்த பயிரை தான் வந்து விளைவிக்கணும். ஏன்னா அவன் வந்து டெக்ஸ்டைல்ல பெரிய லெவல்ல பூம் ஆகிட்டு இருப்பான் பிரிட்டிஷ்காரன். அப்ப இங்க இருந்து இந்த சாயத்துக்காக, ரைட், அந்த ட்ரெஸ்ல போடக்கூடிய சாயத்துக்காக இந்த கலர் இருக்கக்கூடிய அவுரி செடியை தான் விளைவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்ப அவுரி செடியை தான் வந்து விளைவிக்கணும் அப்படின்னா என்ன ஆகும், அவன் விவசாயி, அவனுக்கான உணவுப் பொருட்களை என்ன பண்ண முடியாது, உற்பத்தி பண்ண முடியாது. ஏற்கனவே 1910 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வறட்சி வந்து நிலவும், ரைட். வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 1917 ஸோ இந்த விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விவசாயிகளுக்கு பிரச்சனை நடக்குது. ஏன்னா 1915 சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து காந்தி வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாரு. வந்த பிறகு இந்தியாவில் வந்து டிராவல் பண்ணியிருப்பாரு. ஸோ வந்த உடனே பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில ஸ்பீச் வந்து கொடுத்திருப்பாரு, ரைட். ஸோ இப்போ காந்தியோட ஐடியாலஜி எப்படி இருக்குன்னா எதிரிகளுடைய யார் எதிரியா இருக்காங்களோ அவங்களுடைய மனசாட்சிகளை வந்து தூண்டுறது, மக்களுடைய சாதாரண பிரச்சனை அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உப்பு, ரைட், அவங்களுடைய உணவுப் பொருட்கள், விவசாயம், எல்லாத்தையுமே அந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து கையில எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து இப்போ நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். கர்நாடகா இந்த இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் சம்பந்தமா அமுலு, ரைட். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 1857 ரிவால்ட்டே சப்பாத்தி சம்பந்தமான பிரச்சனையா தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்கள், மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைகளை வந்து கையில எடுத்தாங்கன்னா அது வந்து இந்திய லெவல்ல ஒரு பேசு பொருளா வந்து ஆகும். இப்போ காந்தி இந்தியாவுக்கு வராரு, ஃபர்ஸ்ட் வரிகுடா போராட்டத்துல வந்து பங்கேற்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே பிரசாந்த் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர், ஓகே, பிரசாந்த் அப்படிங்கிறவரு கூப்பிடுறாங்க. அண்ட் ராஜேந்திர பிரசாத், ரைட்டா. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். தென் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட பெர்மனன்ட் பிரசிடெண்டா வந்து இருந்திருப்பாரு, ஓகே, ராஜேந்திர பிரசாத். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் அனுக்கிரக நாராயணன் சின்ஹா, ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தியை பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அழைப்பாங்க. ஸோ காந்தி இதுல வந்து அவுரி செடிக்கு அகைன்ஸ்டா இவங்க அவுரி செடியும் இது பண்ணணும், அதுக்கு டாக்ஸ் வந்து கட்டணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இது பண்ணோடனே என்ன பண்ணுவாங்க, பறி கொடுக்காம ஒரு அறவழியில முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா போராடுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தியை வந்து ஜெயில தூக்கி போட்டுருவாங்க, ரைட்டா. ஸோ இப்போ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பாத்துக்கணும். இப்போ ஹிஸ்டரியை பொறுத்தவரையில எந்த இடத்துல பிரச்சனை நடக்குது, அதுக்கான சொல்யூஷன் போன்ற விஷயங்களை மெயினா வந்து பார்க்கணும், ரைட். ஸோ இப்போ இந்த பிரச்சனை வந்து நடக்குது, அப்போ காந்தியை ஜெயில போட்டிருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் வந்து வளர்க்கறதுனால திரும்ப என்ன பண்றாங்க, ஸோ இப்போ அவுரி செடியை வந்து என்ன பண்ணலாம், இப்போ வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு வந்துருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணணும், இப்போ மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னா ஒரு 23 தானியங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஒரு விலை வந்து நிர்ணயிக்கும். இப்போ 1 கேஜி ஒரு பொருள் வந்து உற்பத்தி பண்றாங்க வீட்டு, ரைட்டா. ஸோ அதுக்கு வந்து ஒரு 250 ரூபா ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க்கெட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபா தான் வந்து இருக்கு, மார்க்கெட் லெவல்ல 200 ரூபா தான் இருக்கு. ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஸோ 1.5% மேல லாபம் தரக்கூடிய விஷயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாயிகளுடைய பொருளை கொள்முதல் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அவங்களுடைய சீசனுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுவாங்க, ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் வந்து அறிவிப்பாங்க, ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஸோ இப்போ ஓகே நான் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் படி கவர்மெண்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுது.
கவர்மெண்ட் வாங்கி என்ன பண்ணும்? ஸோ கவர்மெண்ட் வாங்கும். ஸோ எம்எஸ்எம்இ ப்ரைஸில், எம்எஸ்பி ப்ரைஸில். ஸோ அதுக்கப்புறம் வேர் ஹவுஸ் அப்படின்னு இருக்கும். வேர் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தானிய கிடங்கு. அந்த தானிய கிடங்குல இந்த பொருளை கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கா இந்த தானியங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அந்த தானியங்கள் என்ன பண்ணுவாங்க? பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமா, ரேஷன் கடை மூலமா என்ன பண்ணுவாங்க? குறைந்த விலையில விலையற்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? கொடுக்கும். அப்போ மக்களுடைய உணவு தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியுது. இப்படி செய்யறதுனால என்ன லாபம்? ஒரு புவர் ஃபேமிலி இருக்கு. ஸோ அவங்களுக்கு உணவு உற்பத்திக்கு வந்து அரசு வந்து சப்போர்ட் பண்றதுனால அவங்களுக்கு மூலமா அரசு வந்து என்ன கிடைக்கும்? இந்த புவர் பீப்புளோட பாவர்ட்டி வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். தென் அவங்க மூலமா அவங்க உழைக்கக்கூடிய உழைப்பு இந்தியன் எக்கனாமில கான்ட்ரிபியூட் பண்ணும். ரைட். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து இருக்கும். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அவுரி செடி நீங்க வந்து விளைவிக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல விலை வந்து கொடுப்போம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வரிய இனிமே வந்து நாங்க வந்து உயர்த்த மாட்டோம். பஞ்ச காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வரியை வந்து உயர்த்த மாட்டோம். அவுரி செடியை வந்து பாத்தீங்கன்னா அதிக விலையும் வந்து வாங்குவோம், கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இதுல வந்து முடிக்கிறாங்க. ரைட். ஸோ அப்போ காந்திய இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி இருக்கிறார் இல்லையா? ஸோ ராகுல் காந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்பு பப்பு அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ரைட். ஸோ பப்பு அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா சாம்பிரான் சத்தியாகிரக பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தியை வந்து என்ன அழைக்கிறாங்க அப்படின்னா பப்பு அண்ட் மகாத்மா அப்படின்னு வந்து அழைப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல பெரிய பெரிய லீடர்ஸ் கையாண்ட விஷயமா வந்திருக்கும். அமைதி வழியில போராடுறதா வந்திருக்கட்டும், இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்றதா வந்திருக்கட்டும். ரைட். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து அந்த தலைவர்கள் பண்ணக்கூடிய விஷயமா வந்திருக்கும். ரைட். ஸோ தேர்தல் நேரத்துல எதிர்நாட்டுக்காரன் குண்டு போட வந்துட்டான் அப்படிலாம் வந்து ஏமாத்த மாட்டாங்க. அந்த கால தலைவர்கள் ரொம்ப கரெக்டா வந்திருப்பாங்க. ஸோ இப்போ பொலிட்டிக்கல் நகர்வுகள் சார்ந்த விஷயங்களையும் நீங்க வந்து தொடர்ந்து வந்து கவனிக்கணும். இந்திய வரலாறையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். ரைட். ஸோ அப்போ சாம்பிரான் சத்தியாகிரகா 1917-18 வந்து நிகழுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சட்டங்கள் சார்ந்த விஷயங்கள். ரவுலட் அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டம். ரைட். ஸோ ரவுலட் சத்தியாகிரகா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1918 உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுலட் வந்து பாத்தீங்கன்னா ரவுலட் கமிட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி வந்து இது பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த கமிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுலட் அப்படிங்கிறது யாரை எப்பனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைது பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து மெயினா வந்து பண்ணுவாங்க. ரைட்டா. ஸோ ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா. இப்போ ரவுலட் சத்தியாகிரகம் அப்படிங்கக்கூடிய என்னன்னா இந்த ரவுலட் சட்டத்துக்கு அகெயின்ஸ்டா சத்தியாகிரகம் பண்ணக்கூடியதுதான் என்னது ரவுலட் சத்தியாகிரகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா. ஸோ இந்த விஷயத்தையும் என்ன பண்ணிக்கணும்? தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ ரவுலட் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா 1919. ரைட். இது வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரைட்டா. ஸோ 1921 மார்ச் 1919 வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுது. ரைட்டா. ஸோ அப்போ இந்தியர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? விசாரணையின்றி கைது பண்ண முடியும். ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு அகைன்ஸ்டா தான் வந்து பத்திரிகை சுதந்திரம் வந்து நசுக்கப்படும், விசாரணையின்றி காவல் நிலையத்தில் வந்து வைக்கப்படும். ரைட்டா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுலட் சட்டம், ஓகே, ஜாலியன்வாலா படுகொலைக்கு அகைன்ஸ்டா முக்கியமா ரவுலட் சத்தியாகிரகாவை காந்தி வந்து தொடங்கியிருப்பாரு. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு இயக்கம் வந்து நடக்கும். ஒத்துழையாமை இயக்கம். ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை பொறுத்தவரையில ஓகே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ரவுலட் சட்டம் யார் வேணாலும் கைது பண்ணலாம்னு சொல்றாங்க. அடுத்து ஜாலியன்வாலாபாக் படுகொலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாப்ல வந்து முன்னறிவிப்பின்றி வைசாக் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்காக கூடியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க? டயருங்கிறவர் பல பேரை வந்து கொன்றுவாரு. ஸோ இந்த விஷயம் பிளஸ் வந்து ரவுலட் ஆக்ட், இந்த விஷயங்களை தாண்டி என்ன பண்ணுவாருன்னா காந்தி கையில் எடுத்தது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது 1920 செப்டம்பர்ல வந்து தொடங்குவார். ஸோ ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு மூலமா
என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு கோஆபரேட் வந்து பண்ணக்கூடாது. ரைட். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு கோஆபரேட் பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட் காலேஜ் வந்து புறக்கணிக்கணும், கல்லூரியை வந்து புறக்கணிக்கணும். ஓகே. வழக்கறிஞர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்தை வந்து புறக்கணிக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி அரசுக்கு வந்து ஒத்துழைப்பு வந்து கொடுக்கக்கூடாது. ரைட். ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல தயாரிக்கப்பட்ட துணிகளை வந்து பயன்படுத்தக்கூடாது போன்ற விஷயங்களை மெயினா வந்து பாத்தீங்கன்னா கையில் எடுத்திருப்பாரு ஒத்துழையாமை இயக்கத்துல. இந்த ஒத்துழையாமை இயக்கத்துல உங்களுக்கு காங்கிரஸோட பெரிய லீடர்கள் வந்து பங்கேற்றாங்களா, கான்ட்ரிபியூட் பண்ணாங்களா, சப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்னா சப்போர்ட் பண்ணல. ரைட். அப்போ இந்த ஈவெண்ட் வந்து நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் காந்தி வந்து எப்பவுமே வந்து ஒரு அமைதி வழியை விரும்பக்கூடிய ஒரு மனிதர். பிப்ரவரி 5, 1922 வந்து பாத்தீங்கன்னா சௌரி சௌரா அப்படிங்கக்கூடிய இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடக்கூடிய பீப்புளுக்கும் போலீஸ்க்கும் இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது 22 போலீஸையும் வந்து கொண்டுறாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா காவல் நிலையம் வந்து பாத்தீங்கன்னா தீயிட்டு கொளுத்தப்படுகிறது. அப்போ காந்தி ஒரு அமைதியை விரும்பக்கூடியவர், அஹிம்சை வழியில நடக்கக்கூடியவர். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட், கலவரம் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்குதுன்னு ஒன்னே அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்றாரு. ஸோ இப்போ மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. ரைட். ஸோ இதுல உங்களுக்கு வந்து ஒட்டாமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய தர்கி, ஸோ இங்க இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஜெர்மனி சரண்டர் ஆனதுனால உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த இடத்துல ரைட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல உள்ள ஒரு ஹெட், இஸ்லாம் ஹெட் வந்து இருப்பாரு, அவரை வந்து தூக்கணும். ஸோ இந்த கண்ட்ரியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா கையில் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரைட். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்போ இவர்களை இங்க இருக்கக்கூடிய முஸ்லீமை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக இந்தியாவில் கிலாபத் இயக்கம் வந்து தொடங்கும். ரைட். கிலாபத் இயக்கம் வந்து தொடங்கும். அதாவது இந்த ஒட்டாமா எம்பையர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கலிஃபாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க முஸ்லீம்க்கு அகெயின்ஸ்டா வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கிலாபத் இயக்கம் தொடங்கப்படும். ஸோ இந்த கிலாபத் இயக்கம் தொடங்குனதுக்கு அப்புறம் இயக்கம் வந்து தொடங்குறாங்க. ஸோ இதை வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பயன்படுத்தி காந்தி என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கம் எல்லாத்தையும் வந்து கிலாபத் இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த பிரச்சனைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கடைசி இந்த கிலாபத் இயக்கம் கடைசி வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிலாபத் இயக்கத்தோட ஃபெயிலியர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா பாகிஸ்தான், இந்தியாவை விட்டு பாகிஸ்தான் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு, செப்பரேட் நாடு வந்து உருவாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கிலாபத் இயக்கத்தின் மூலமா உங்களுக்கு வந்து தோன்றும். ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டையும் நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ரைட். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தண்டி யாத்திரை. ஸோ முக்கியமா தண்டி யாத்திரை அப்படிங்கிறது உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா. ஸோ என்ன பண்ணுவாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். மார்ச் 12, 1930 தண்டி யாத்திரையை யாரு தொடங்குதா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தி வந்து தொடங்குறாரு. இது உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்தியாவோட விடுதலை பிரகடனம், இண்டிபெண்டன்ஸ், சோராஜ், பூர்ண சோராஜ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம்னா டிசம்பர் 31, 1929 ஓகே லாகூர் ஓகே டிசம்பர் 31, 1929 ஓகே 29 லாஸ்ட் டேட் லாகூர்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ராவி ரிவர் எந்தெந்த ரிவர் எங்க இருக்குன்னு தெரியும். ஸோ இண்டஸ் ரிவருடைய கிளை நதி ராவி ரிவர். இந்த ரிவர்ல வந்து பாத்தீங்கன்னா நேரு அவர்கள் மூவர்ண கொடி, இந்தியாவோட மூவர்ண கொடியை வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஏற்றிருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈவெண்ட். ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நாம வந்து பூர்ண சுவராஜ், முழு சுதந்திரம் வந்து நாளை வந்து கொண்டாடலாம், முழு விடுதலை நாள பூர்ண சுவராஜா வந்து கொண்டாடலாம் அப்படிங்கிறத ஓகே ஜனவரி 26, 1930 ஜனவரி 26, 1930 கொண்டாடலாம் அப்படிங்கக்கூடியத முடிவு பண்ணது எந்த கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாகூர் கான்ஃபரன்ஸ்ல முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ
இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு முடிவு பண்ணியாச்சு. ஸோ முடிவு பண்ணிட்டு இருக்கும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சால்ட் சத்தியாகிரகா வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி ஈவெண்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைனா வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ காந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ சபர்மதி ரிவர் அப்படிங்கக்கூடிய ரிவர் எங்க இருக்கு? சபர்மதி ரிவர் எங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். குஜராத். குஜராத். ஸோ இந்த இடத்துல சபர்மதி ரிவர் வரும். இந்த இடத்துல தான் சபர்மதி ஆசிரமம் வந்து இருக்கு. ஸோ இந்த ஆசிரமத்துல இருந்து இங்க வரைக்கும் தண்டி அப்படிங்கக்கூடிய இடம் இங்க வந்து டிராவல் பண்ணுவார், ரைட்டா? ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்றாரு? மார்ச் 12, 1930 ஸ்டார்ட் பண்றாரு, ரைட்? ஸோ மார்ச் 12 குஜராத்தில் இருக்கக்கூடிய இதுல வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 23 நாள் 240 மைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 23 நாள் 244 மைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உப்பு சத்தியாகிரகத்துக்கு என்ன பண்றாரு? ஸ்டார்ட் பண்றாரு. அப் டு ஏப்ரல் 6, 1930. மார்ச் 12, 1930 இருந்து ஏப்ரல் 6, 1930 வரைக்கும் என்ன பண்றாரு? டிராவல் பண்றாரு. டிராவல் பண்ணி என்ன பண்றாரு? உப்பு சத்தியாகிரகத்தை மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து இது பண்றாரு, ரைட்டா? ஸோ இந்த ஈவெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓராண்டுக்கு பிறகு வட்டமேஜை 2வது மாநாட்டில் காந்தி வந்து பங்கேற்றிருப்பாரு. காந்தி இர்வின் ஒப்பந்தம், இந்த மாதிரி ஈவெண்ட், ரைட்டா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ அடுத்து ஈவெண்ட் வந்து பார்ப்போம், காந்தி சார்ந்த விஷயங்கள். ஸோ இந்தியாவோட முதல் ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கக்கூடியதுன்னா நான் இப்போ சொன்னேன், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்னா என்னன்னு சொன்னேன். 1920. நீங்க 1905 இருந்து 1947 வரைக்கும் ஒரு 2 யூனிட், மொத்தமே 10 பக்கம் தான் இருக்கும், 10 to 15 பக்கம் இருக்கும். இதை தட்டி எடுத்துட்டீங்கன்னா ஹிஸ்டரியில 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 7 கொஸ்டின் இந்த இதுல இருந்தா இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்? மாடர்ன் இந்தியாவில் நீங்க வந்து கண்டிப்பா இந்த கண்டென்ட்லாம் வந்து படிச்சுக்கணும், ரைட்? ஸோ அடுத்தது வந்து பாருங்க, ஒத்துழையாமை இயக்கம் சொல்லியாச்சு, ரைட்? ஸோ அடுத்து இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஓரியன்டட் ஆர்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம், ரைட்? ஸோ அப்போ நீங்க இம்பார்ட்டன்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் சார்ந்த விஷயமா அது இருக்கட்டும், ரைட்? அதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். தாகூர் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு தாகூர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ரைட்? ஸோ இப்போ இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஓரியன்டட் ஆர்ட்ஸ் அப்படிங்கக்கூடியதை யார் தொடங்குதான்னா அபிநந்தரநாத் தாகூர் வந்து தொடங்குறாரு. எப்போ? 1907 தொடங்குறாரு. எங்க தொடங்குறாரு? கல்கத்தாவில் தொடங்குறாரு. ஓகே, ஸோ கல்கத்தாவில் தொடங்குறாரு. கல்கத்தா உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ மேப்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வரும், ரைட்டா? ஸோ இங்க என்ன பண்றாரு? தொடங்குறாரு, ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும், 1907. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ யார் யாரெல்லாம் தொடங்குதா அப்படின்னா அபிநந்தரநாத் தாகூரும், ஓகே, ஸோ 2 நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பை மெயினா வந்து தொடங்குறாங்க. ஸோ அதையும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல தெரிஞ்சுக்கணும். இது ஓரியன்டான கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து கேட்பாங்க. ஸோ இதோட கான்ட்ரிபியூஷன் சார்ந்த விஷயத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஆர்ட்ஸ் ரிலேட்டடா, இதோடைய பங்களிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து இருக்குது, ரைட்டா? ஸோ இதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஓரியன்டட் ஆர்ட்ஸ் கல்கத்தாவில் 1907 உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கப்படுது. இந்த டேட்டாவும் நீங்க வந்து மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ அப்போ யார் யாரெல்லாம் தொடங்குதாருன்னா 2 பேர், ஓகே? ஸோ இவன் அண்ணன் தம்பி 2 பேரு, அபிநந்தரநாத் தாகூர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிநந்தன், அதுக்கப்புறம் இவரு கூட வந்து பாத்தீங்கன்னா ககேந்திரநாத் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர். ஸோ ககேந்திரநாத் அண்ட் அபிநந்தன், ரைட்டா? 2 பேர் என்ன பண்றாங்க? ஸோ இவங்க வந்து இந்த அமைப்பை தொடங்குறாங்க, ரைட்? ஸோ அடுத்து வந்து பாருங்க, ஸோ அடுத்து ஓகே, சரோஜினி நாயுடு ரிலேட்டடான தகவல், ரைட்? உங்களுக்கு சரோஜினி நாயுடு பத்தின கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்து உண்டு. சரோஜினி நாயுடு,
ஸோ இப்போ கிருபாலினி அம்மையாரை பத்தி படிச்சோம் இல்லையா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பெண் கவர்னர் யாரு? ஸோ கிருபாலினி யூபியோட யாரு? முதல் சீஃப் மினிஸ்டர், பெண் சீஃப் மினிஸ்டர். யூபியோட ஃபர்ஸ்ட் பெண் கவர்னர், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பெண் கவர்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, 1917 ஓகே 1917 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்னி பெசன்ட் அம்மையார், அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட தலைவரா வந்து இருந்திருப்பாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் இந்திய பெண் தலைவர், இந்திய பெண் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட 2வது பெண் தலைவர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. ஓகே, அப்ப இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, யூபியோட கவர்னராகவும் வந்து இருக்கிறாங்க. ரைட்டா, அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். 1947 வந்து பாத்தீங்கன்னா யூபி முன்னாடி வந்து யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து இதோட இதாக வந்திருக்காரு. ரைட், ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒத்துழையாமை இயக்கம், குவிக் இந்தியா மூவ்மெண்ட், சால்ட் சத்தியாகிரகா, ஸோ இதெல்லாம் பெரிய லெவல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட தலைவராகவும் வந்து இருந்திருப்பாங்க. அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட், ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1925 சரோஜினி நாயுடு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்டா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் சரோஜினி நாயுடு. ரைட், ஸோ பிளஸ் இந்தியா காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் அன்னி பெசன்ட் அம்மையார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட 1885 ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முதல்ல வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். பாம்பேல ஃபர்ஸ்ட் செஷன் வந்து நடக்கும். ஸோ இதுல வந்து பிரசிடென்டா யார் இருப்பா, டபிள்யூஜி பானர்ஜி வந்து இருந்திருப்பாரு. ரைட், ஸோ இதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட முதல் முஸ்லீம் லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா சென்னையில ஃபர்ஸ்ட் 3வது மாநாடு வந்து நடக்கும். பக்ருதீன் தைபோஜி அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இவர் ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட். இதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட 4வது மாநாடு 1888 ரைட்டா, 1987 உங்களுக்கு சென்னையில நடக்கும். 88 வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத்ல வந்து நடக்கும். ஸோ இந்த அலகாபாத்ல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் யூலே அப்படின்னு இருப்பாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிரசிடென்ட், இந்தியன் நேஷனல் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் பிரசிடென்ட் வந்து இது. ரைட், ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த தகவல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட முக்கியமான தகவல்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1917 அன்னி பெசன்ட் அம்மையார், 1925 கான்பூர் மாநாட்டில் யாரு, சரோஜினி நாயுடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிரசிடென்டா வந்திருக்காரு. நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, போயட்ரி ஒரு நல்லா வந்து ரைட் பண்ணுவாங்க. பாரத் கோகிலா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1947 யூபியோட பிரசிடென்ட் வந்து ஆகுறாங்க. ரைட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ரைட், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். இதுல இருக்கக்கூடிய தகவல்லாம் அடுத்து எக்ஸாம்ல டைரக்டா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால A to Z தெரிஞ்சுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரைட், ஸோ இப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அசோசியேஷனா வந்து இருக்கட்டும். ரைட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ்ல தொடர்ந்து வந்து கேட்டுக்கிட்டே வந்து இருப்பாங்க. ரைட், ஸோ இப்போ சென்னையில இதோட தலைமையகம் சென்னையில வந்து இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட், ஸோ அன்னி பெசன்ட் அம்மையார் இதோட பிரசிடென்டா வந்து இருந்திருப்பாங்க. ரைட், அன்னி பெசன்ட் அம்மையார் இதோட பிரசிடென்டா வந்திருப்பாங்க. ஸோ அதாவது பிரம்ம ஞான சபை ஆர் தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரதர்ஹுட், உலக சகோதரத்துவத்துக்காக மெயினா வந்து உருவாக்கியிருப்பாங்க. எங்க உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேர்ல்டு மேப்ல காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அமெரிக்காவில் நியூயார்க் அப்படிங்கக்கூடிய இடம் வந்து இருக்கு. ரைட், பிரம்மஞான சபை அமெரிக்காவில் நியூயார்க் தலைநகரம் வந்து இருக்கும். ஸோ இங்கே தான் பிரம்மஞான சபை தியோசபிக்கல் சொசைட்டி 1875 நவம்பர் மாதம் 1875 நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டிருக்கும். ரைட்,
ஸோ அதற்கப்புறம் நேர இங்க இருந்து சென்னைக்கு 1882 சென்னையில அடையாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ரைட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஸோ இதை உருவாக்குனது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ரைட். பிளாவாஸ்கி அப்படிங்கக்கூடியவங்களும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரி ஸ்டீல் ஆல்காட் அப்படிங்கிறவர் வந்து திரும்ப வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஓகே. ஸோ அதே மாதிரி ஜட்ஜ் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பாரு. இது வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட். முக்கியமா சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதோட மெயின் மோட்டோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட தலைமையகம் எங்க இருக்கு, சென்னையில அடையாறுல வந்து இருக்கு. எப்போ 19 டிசம்பர் 1882 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட பிரசிடண்டா வந்து வந்திருப்பாங்க. ஜாதி பாகுபாடு, ஓகே, பெண் கல்வி, இதெல்லாம் முக்கியமா இவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. இதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரிய சமாஜ் அப்படிங்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ டிஎன்பிசி தேர்வை பொறுத்தவரையில இந்த மாதிரி சோசியல் ரிஃபார்ம் ஓரியன்டான விஷயங்களை நீங்க வந்து மெயினா வந்து படிக்கணும். ஸோ நான் ஆட்சியர்கல்வி புத்தகத்திலே ரொம்ப தெளிவான விஷயத்த நான் வந்து கொடுத்துருப்பேன். ஆரிய சமாஜ், பிரம்ம சமாஜ், ரைட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பக்காவா நீங்க வந்து படிச்சுக்கணும். ரைட். ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க, ஆரிய சமாஜா வந்திருக்கட்டும், பிரம்ம சமாஜா வந்திருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ரைட். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு அமைப்பு எந்த வருஷம் வந்து உருவாக்குறாங்க, யார் மெம்பர், அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ இப்போ ஆரிய சமாஜ் சார்ந்த தகவல் என்ன பண்ணியிருக்காங்க, இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அதை வந்து யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னா, யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி வந்து உருவாக்குறாரு. ரைட். அப்போ பிரம்ம சமாஜ், பிரார்த்தன சமாஜ், ரைட், ஆரிய சமாஜ். ஸோ ஆரிய சமாஜ் வந்து பார்த்தீங்கன்னா யார் உருவாக்குறா அப்படின்னா பாம்பேல தயானந்த சரஸ்வதி வந்து உருவாக்குறாரு. பாம்பேல வந்து உருவாக்குறாரு. ரைட். ஸோ இவருடைய மெயின் ஐடியாலஜி என்ன இருக்குன்னா கோ பேக் வேதாஸ். ஸோ கோ பேக் வேதாஸ் அப்படிங்கிறவருடைய மெயின் மோட்டாவா வந்து இருக்கும். அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ இதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கன் ஃபார் அமெரிக்கன் சொல்லி இந்தியக்காரங்களாம் வேலையை விட்டு நிற்கிறார். அதே மாதிரி இந்தியா ஃபார் இந்தியன்ஸ், இந்தியா என்பது இந்தியர்களுக்கு அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து இது பண்ணியிருப்பாரு. ரைட். ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு சில விஷயங்கள் நிறைய சுதி, ஓகே. ஸோ ஹிந்து மதத்துல ரிஃபார்ம் கொண்டு வருவதற்காக சுதி மூவ்மெண்ட்டையும் இவர் வந்து மெயினா வந்து தொடங்கியிருப்பாரு. நம்ம வந்து 1829 சுவராஜ் வந்து கொண்டாடணும் அப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடியே சுவராஜ் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா. ஸோ அதையும் வந்து இந்தியன் ஃபார் இந்தியன்ஸ் அப்படிங்கக்கூடியத 1876 இவர் வந்து மெயினா வந்து கொண்டு வந்திருப்பார். ரைட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணிக்கோங்க, பக்காவா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜா வந்து இருக்கட்டும், ராஜா ராம்மோகன் ராய் அவருடைய கான்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கணும், தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ இதே மாதிரி ஸோ ஹிந்தில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த புத்தகம் பேர் வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, சத்யார் பிரகாஷில் அப்படிங்கக்கூடிய சத்ய பிரகாஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகம். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேத பாஷ்ய பூமிகா ஸோ அப்படிங்கிறதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் மெயினா வந்து இது பண்ணியிருப்பாரு ஹிந்தில. ரைட். ஸோ இது ரெண்டும் ஹிந்தி. வேத பாஷா பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி சான்ஸ்கிரிட்ல. ஸோ இது ஹிந்தி மட்டும், இது ஹிந்தியும் சமஸ்கிருதமும். ரைட்டா. இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா. இவர் வந்து ஹிந்தி அப்படிங்கிறது ஒரு இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜா இது பண்ணியிருப்பாரு, தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி மார்ட்டின் லூதர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
1886 லாகூர்ல தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல், தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல், தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் 1886 உருவாக்கப்பட்டிருக்கும். அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட், ஸோ ஈஸ்வர சந்திர வித்யாசாகரா வந்திருக்கட்டும். ரைட். ஸோ இதே மாதிரி எம்ஜி ராணடையா வந்திருக்கட்டும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ராஜா ராம் மோகன் ராய் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜ், ஓகே, பிரம்ம சமாஜ மெயினா வந்து உருவாக்கியிருப்பாரு. இது வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரைட்டா. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி, அவங்க ரிலேட்டடான அசோசியேஷன்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க வந்து பக்காவா வந்து படிக்கணும். சர்வெண்ட் ஆஃப் இந்தியா சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா சர்வெண்ட் ஆஃப் இந்தியா சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா 1905 பூனால, 1905 பூனால கோபாலகிருஷ்ண கோகுலே, டே கொஞ்சம் மெதுவா இது பண்றா. கோபாலகிருஷ்ண கோகுலே வந்து பாத்தீங்கன்னா 1905 பூனாவில் வந்து பாத்தீங்கன்னா சர்வெண்ட் ஆஃப் இந்தியா சொசைட்டிய கோபாலகிருஷ்ண கோகுலே தொடங்கியிருப்பாரு. ரைட். அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் சோசியல் கான்ஃபரன்ஸ். ஸோ இந்தியன் நேஷனல் சோசியல் கான்ஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியன் நேஷனல் சோசியல் கான்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜி ராணடையவும் ரகுநாத் ராவும் ஓகே, எம்ஜி ராணடே ரகுநாத் ராவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் நேஷனல் சோசியல் கான்ஃபரன்ஸ் எப்பன்னு வந்து பாத்தீங்கன்னா 1887. ரைட், 1887. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யங் பெங்கால் மூமெண்ட் ஹென்றி அவனை மெதுவா இருக்குன்னு சொல்றா சவுண்ட். ஸோ பெங்கால் மூமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ 1820 1830 வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகே. ஸோ ஹென்றி விவிலியன் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. இதையும் தெரிஞ்சுக்கணும். ரைட். உமன்ஸ் எஜுகேஷன்ஸ் இதெல்லாம் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இவர் ஹென்றி இருக்கார் இல்லையா, ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா டு இந்தியன் மை நேட்டிவ் லேண்ட், இந்தியாக்காரு கிடையாது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா டு இந்தியா மை நேட்டிவ் லேண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு போயத்தை இவர் வந்து எழுதியிருப்பாரு. ரைட்டா, போயத்தை வந்து எழுதியிருப்பாரு. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ராமகிருஷ்ணா மிஷன் வந்திருக்கு இல்லையா, அது விவேகானந்தா உருவாக்கியிருப்பாரு. விவேகானந்தோடைய இயற்பெயர் நரேந்திரநாத் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். ரைட்டா. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்காக ராமகிருஷ்ண மிஷனை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 1893 சிக்கோகாவில், ரைட். ஸோ மேல்ட் மேப்ல நம்ம ஏற்கனவே வந்து காமிச்சோம். சிக்கோகோ அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து வரும். ரைட். சிக்கோகோவில் என்ன பண்ணியிருப்பாரு, வேர்ல்ட் ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும். அதுல சகோதர சகோதரிகளே அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருப்பாரு. ரைட்டா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அசோசியேஷன்ஸ், ஓகே, தியோசபிக்கல் சொசைட்டி சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தோம். ரைட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ தியோசபிக்கல் சொசைட்டி சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தோம். ரைட். ஸோ அப்போ நீங்க படிக்க வேண்டியது ரொம்ப கம்மியான தலைப்பு தான். ஸோ அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பக்காவா வந்து படிச்சுக்கலாம். அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்டரி சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்கு. அப்போ நீங்க படிக்க வேண்டிய பகுதி ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கம்மியான பகுதி தான். அதை ஆட்சியர் கல்வியில நம்ம வந்து டாபிக் வைஸ் அக்யூரேட்டா கொடுத்துருக்கோம். சோசியல் ரிஃபார்ம் ஓரியன்டா ஓகே பக்காவா வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க அதை வந்து பார்த்துட்டு ஓகே கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க படிக்க வேண்டியது வெறும் 20% தான். ரைட். ஸோ அந்த 20% எது அப்படிங்கிறத ஆட்சியர் கல்வி புத்தகம் உங்களுக்கு ரொம்ப தெளிவான முறையில வழிகாட்டும். நீங்க அதை மட்டும் பார்த்து ஸ்கூல் புக்கை கம்பைல் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து பாருங்க. ஓகே. ஸ்டாண்டர்டான சோர்ஸு ஸ்கூல் புத்தகம், அதுக்கப்புறம் பழைய வினாத்தாள். ஸோ பழைய வினாத்தாளை பகுப்பாய்வு செஞ்சு கரெக்டான டாபிக் வந்து படிக்கணும். அதுக்கு ஆட்சியர் கல்வி புத்தகத்தில் நம்ம வந்து டாபிக் வைஸ் அக்யூரேட்டாக வந்து கொடுத்துருக்கோம், யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு கரெக்டான முறையில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களை பொறுத்தவரையில் நம்ம வந்து எல்லா டாப்பிக்கும் அக்யூரேட்டாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஓகே எந்தெந்த டாப்பிக்கை எப்படி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயம்